ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஹைதராபாத் தம் பிரியாணி பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சென்னை பேஸ்டு பிரியாணி நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சின்ன சேஞ்சுக்காண்டி ஹைதராபாத் பிரியாணி ஜஸ்ட் 1 கிலோ அது பண்ணலான் இருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு, நம்ம ஊர் பிரியாணிக்கும் ஹைதராபாத் பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் மெரினேஷன் பண்ணி வைக்க மாட்டோம். 2 மூணாவது வந்து என்னன்னா தக்காளி நிறைய போடுவோம். இதில் ஹைதராபாத் பிரியாணியில் அப்படியே டோட்டலி உல்ட்டா. நம்ம வந்து ஆயில் பெருசாக செலவே ஆகாது, போட மாட்டோம். அடுத்தது வந்து தக்காளி சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ வந்து தயிர் யூஸ் பண்ணுவோம். மெரினேஷன் தான் அதில் வந்து விஷயமே, அந்த மெரினேஷன் தான். அந்த சிக்கனில் பண்ணுற மெரினேஷன் தான் வந்து அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா இந்த 2 ஊருக்கும் சிக்கன் தம் ஹைதராபாத் பிரியாணி வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மெரினேஷன்லேயே அந்த கோழி வந்து அந்த பக்குவத்தை அடைஞ்சிரும். அதை வந்து பீஸாக அந்த எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறப்ப ஒரு பீஸும் நீங்கள் சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டு வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ வாங்க அந்த நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் உறுதியா வேணும்னா உங்களோட எண்ணங்களை கழுகு போல மாற்றுங்க. ஏன்னா கழுகு கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. பறவை இனங்கள்ல ராஜா கழுகு தான். பறவை இனங்கள்ல கிளி அதிகம் பேசும், ஆனா உயர விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். லெசன் நம்பர் 1, ஈகிள் ஃப்ளை அலோன். எப்பவுமே கழுகு தனியா தான் பறக்கும். அதே போல மற்ற பறவைகளை விட உயரமா பறக்கும். கழுகு தனியா பறக்கும் போது மட்டும்தான் அது மற்ற எல்லா பறவைகளை விட உயரமா பறக்கும். தனியா பறந்தாலும் எப்பவுமே அது பிற பறவைகளோட சேர்ந்து பறக்க நினைக்காது. ஏன்னா கழுகுக்கு தெரியும், கிளி, காகம், புறான்னு சிறிய பறவைகளுக்கு தன்னை போல பறக்கக்கூடிய திறன் இல்லைன்னு. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எப்பவுமே நீங்க தனியா இருக்கும் போது உங்க திறன் வெளிப்படும். நம்பர் 2, ஈகிள் விஷன் இஸ் வெரி கிளியர். கழுகு தன்னோட இலக்கு என்னன்றதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும். அதனோட இறை 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா, இடையில எது நடந்தாலும், எவ்வளோ கடினமான சூழல் நடந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தன்னோட இலக்கை அது வேட்டையாடும். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், உங்களோட இலக்கு என்னன்னு தெளிவா இருங்க, அதை அச்சீவ் பண்ணுங்க. இடையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கழுகு போல செயல்பட்டு வெற்றி பெறுங்க.